ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெரசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பிரியாணியை நான் குக்கரில் தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ இந்த பிரியாணி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லா ஸ்பைசஸையும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு இது கூட ஃப்ளேவருக்காக ஒரு அரை ஸ்பூன் பிரியாணிக்கு போடுற சாஹி ஜீரா, அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 ரம்ப இலை சேர்த்துட்டு அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்குனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பமான சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். திராட்சை நல்லா ஊதி வந்ததுக்கு அப்புறமா இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வதக்கும் போதே ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமானதுக்கு அப்புறமா 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 3 மீடியம் சைஸ் நீளமாக நறுக்கின தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மசிகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் 1 கையளவு நறுக்கின புதினா இலை சேர்த்துட்டு இதோட ஃப்ளேவர் நல்லா இறங்குறது வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கணும். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாடை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது சிக்கனை வேக வச்சிடலாம். சிக்கனில் தண்ணி ஊறும், அதனால் 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்காக 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் சிக்கனை நல்லா வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு அரிசி சேர்த்துக்கலாம். நான் 3 கப்பு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு 25 நிமிஷம் நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அரிசி உடஞ்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 6 கப் தண்ணியை நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கிறேன். நார்மல் வாட்டர் சேர்த்தா கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் சூடு பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அரிசியெல்லாம் மேலே வந்திருக்கும். இந்த டைமில் உப்பு சரி பார்த்துட்டு தேவைன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடிடலாம். இதை தம் போடுறதுக்காக ஒரு இரும்பு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் சூடானதுக்கு அப்புறமா குக்கரை தோசைக்கல் மேலே வச்சிடலாம். இதை ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், கமகமன வாசனையோட சூப்பரான எம்மியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இந்த சூப்பரான சுவையான பிரியாணியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே தெரசாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். நீங்கள் எப்போ வேணாலும் என்னோட வீடியோஸை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சுவையான ரெசிபிஸை உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.